ஆக்டர் விஷால் அவர்களின் கை வந்து பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரோக்ராமில் வந்து அவர் போய் நின்றுட்டுருக்குமோ கை நடுக்கத்தோடு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து வைரல் ஃபீவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கு வந்து பாடகி சுஜித்ரா மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இவன் ஒயின் பாட்டிலோட கையில் சுற்றினவன் தானே, இன்னைக்கு அதனால தான் கை வந்து இப்படி நடுங்கிட்டு இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. அது எப்படி மேடம் உங்களால் வந்து இப்படி இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடியுது? ஒரு மனுஷன் வந்து என்ன தான் பிரச்சனையில் இருந்தாலும், என்ன தான் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், என்ன தான் நமக்கு வந்து ஆப்போசிட்டாக பேசியிருந்தாலும், என்ன பிரச்சனை ஆகட்டுமே, ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முடியாமல் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும் போது, யாராக இருந்தாலும் மன இறக்கத்தோடு தான் நம்ம வந்து பேசுவோம். யாராக இருந்தாலும் நமக்கு வேண்டாதவங்களாக இருந்தாலுமே, ஐயோ பாவம் உடம்பு சரியாகி நல்லா வரட்டும் அப்படின்னு தான் மனசார நினைப்போம். ஆனால் உங்களால் எப்படி மேடம் இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடியுது? நீங்களும் ஒரு மனுஷி தான் சரியா? நாளைக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், யாருக்கும் வராதுன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கும் இதை விட மோசமான ஒரு நிலைமையிலிருந்து உங்களை வந்து இந்த மாதிரி யாராவது இப்படி பேசினாக்கா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் சுஜித்ரா மேடம். அப்போ வந்து நீங்கள் வந்து மற்றவங்களை இப்படி பேச மாட்டீங்க. என்னதான் ஒரு மனுஷன் என்னதான் எப்படி தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது யாருக்குமே பேசுறதுக்கு மனசு வராது. ஆனால் உங்களுக்கு எப்படி வருதுன்னு தான் தெரியல. உங்களை பற்றி ஏகப்பட்ட வதந்திகள் பரவிட்டு இருந்துச்சு. உங்களை பாருங்கள், அதுக்கப்புறமா அடுத்தவங்களை நீங்கள் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் லைஃப்பை எப்படி இருக்குது, நம்ம என்ன செஞ்சோம், என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது பாருங்கள். சரியா?